Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பிரபல அரசியல்வாதியும் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவருமான பழ கருப்பையா. தமிழ்நாட்டின் அரசியல் ஆளுமைகளான பெருந்தலைவர் காமராஜர், கலைஞர் மு கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா ஆகியோரோடு மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்றவர் பழ கருப்பையா. ஒரு எம்எல்ஏ நல்லா தூங்கிட்டு இருந்தார். இந்த அம்மா பேசிக்கினே இருந்தாங்க. இவர் திடீர்னு சத்தம் எல்லாரும் தட்டுறாங்க. பெஞ்சை பார்த்துட்டு அப்படி உறக்கத்துலேருந்து முடிச்சு இவர் தட்ட ஆரம்பித்தார். எல்லாரும் தட்டி முடிச்சுட்டாங்க. இவர் மட்டும் தட்டிக்கினே இருந்தார். உடனே அந்த அம்மா திரும்பி பார்க்குது. எவன் புரியாமல் நேரம் கட்ட நேரத்தில் தட்டுறேன். தமிழ்நாட்டு தலைவர்கள் மட்டும் இல்லாமல் பல தேசிய தலைவர்களோடும் பழகின்ற அரிய வாய்ப்பினை பெற்றவர் இவர். அரசியல், சினிமா என்று இரட்டை குதிரைகளில் சவாரி செய்துள்ள பழ கருப்பையா தன் அரசியல் அனுபவங்கள், சினிமா அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. வணக்கம். உங்களை இப்படி பொது வாழ்வுக்கு ஈர்த்த முதல் மனிதர் யார்? இல்லை, நான் படித்த காந்தி தான் அதற்கு காரணம். தற்செயலாக படிக்கின்ற பழக்கம் பெரிதாக இல்லாத காலத்தில் நான் படித்த ஒரு நூல் லூயி ஃபிஷர் எழுதிய லைஃப் ஆஃப் காந்தி. அந்த புத்தகத்தை தீஜாரா தமிழிலே மொழிபெயர்த்திருந்தார். அதை கலைமகள் அச்சகமோ ஏதோ வெளியிட்டிருந்தது. தீஜாரா நல்ல மொழிபெயர்ப்பாளர். அந்த புத்தகத்தை படித்தபோது என்னுடைய மனதில் அது ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. மகாத்மாவாக உருவாக்கம் என்று ஒரு தலைப்பிட்டு ஒரு அத்தியாயம் எழுதுகிறார். இப்படி மகாத்மாவாக உருவாக்கம் என்றால் அதற்கு முந்தைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை. யாரும் மகாத்மாவாக உருவாக முடியும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. புரியுது. யார் வேண்டுமோ ஆகலாம், காந்தி ஆவதற்கு முற்பட்டால் ஆகிவிட்டார் என்பது அந்த கருத்து. அப்பொழுது அந்த அத்தியாயத்தை கடைசியில் முடிக்கிறார். 40 வயது, மகாத்மாவாக உருவாக்கம் என்பது தலைப்பு. கடைசியாக எழுதுகிறார், சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்வது என்று காந்தி முடிவெடுக்கிறார். மகாத்மாவாக உருவாவதின் துவக்கம் ஏற்பட்டது. சொல்லுக்கும் செயலுக்கும் அப்படி நம்ம ரொம்ப எளிய ஒரு மாறல். அதை எப்படி காந்தி அதை பிடிவாதமாக வாழ்க்கை முழுவதும் கடைப்பிடிக்கிறார் என்று அதெல்லாம் அவர் அந்த புத்தகம் என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. அதாவது காந்தி எல்லாவற்றையும் சோதனை செய்து பார்த்துருக்கார். டால்ஸ்டாய் பண்ணை என்று ஒரு சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பண்ணையை தொடங்கி பொது வாழ்வில் ஈடுபடுகிறவர்களெல்லாம் கலந்து வாழ்வது, சேர்ந்து வாழ்வது. ஒரு வெள்ளைக்காரன் போலக், இன்னொரு வெள்ளைக்காரன், 2 நண்பர்கள், மற்றவர்களெல்லாம் தமிழர்கள், குஜராத்திகள், எல்லாரும் இந்தியர்கள் பூரா அங்கே ஒரு பத்திரிகை நடத்துகிறார்கள். அந்த பத்திரிகைக்கு ஆசிரியர் காந்தி. ஆனால் அந்த தோட்ட வேலை பார்க்குறவனுக்கும் ஒரே சம்பளம் தான், காந்திக்கும் ஒரே சம்பளம் தான். எல்லாருக்கும் அந்த பணம் வருகின்ற போது பிரித்து கொள்ளும்போது சமமாக பிரித்து கொள்ளுது. அறிவு அடிப்படையில் கூடுதலாக காந்திக்கும் இல்லை, போலக்குக்கும் இல்லை, அறிவற்ற எளிய மனிதனுக்கு குறைவாகவும் இல்லை. வாழ்க்கையின் அடிப்படை தேவை நிறைவு செய்கின்ற வகையில் அவர்கள் எல்லோரும் அதை பகிர்ந்து கொண்டார்கள். இதெல்லாம் சோதனை செய்து பார்க்கிறார்கள். இதெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்தவே முடியாது. பழைய காலத்தில் முனிவர்கள் ஆசிரமங்களை அமைத்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையை அவர் டால்ஸ்டாய் ஆசிரமம் என்று தான் அமைத்திருக்கிறார், பண்ணை. அது ரொம்ப அதிசயமான வாழ்க்கை அது. ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கு காந்தியை பற்றி தெரியவில்லை என்பது மட்டுமல்ல, அதை பேசுவது அவுட் ஆஃப் ஃபேஷன் என்று கூட நினைக்கிறான். அவ்வளவு கேவலமாக தமிழ்நாட்டினுடைய அறிவு நிலை போய்விட்டது. யாராலெல்லாம் ஓட்டு வருமோ அவனை வடிவமைப்போம், அவனை கட் அவுட் வைப்போம், அவ்வளவுதானே தவிர எவன் நம்மை மனிதனாக்குவான், தலைவனாக்குவான் என்பதெல்லாம் இன்றைக்கு எல்லாமே அற்று போய்விட்டது. அந்த காந்தியை படித்த பிறகு என்னுடைய படிப்பு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கிவிட்டது. அதற்கு முன்னால் நாவல்கள், அவை வைக்குமுதம், ஆனந்தவிடன், இதையெல்லாம் தான் படிக்கின்ற பழக்கம் இருந்தது. அதற்கு பிறகு அறிவு நூல்கள் தேட்டம். கதை படிப்பதென்றாலும் டால்ஸ்டாயை படிப்பது, தஸ்தாவெஸ்கியை படிப்பது என்கின்ற நிலை.
அப்புறம் அந்த வளர்ச்சி ஏற்பட்டது. அது பொது வாழ்க்கைக்கு ஒரு உந்துதலாக இருந்தது. அதற்கு பிறகு காமராஜரை பின்பற்றுவது, யாரோடு இணைந்து அரசியல் பணியாற்றுவது என்றால் காமராஜர் எதிர்க்கட்சி ஆகிவிட்டார். அவர் அவர் ஆட்சியில் இருந்தபோது நான் காமராஜரை பின்பற்றவில்லை. அவர் எதிர்க்கட்சி ஆன பிறகு காமராஜரை பின்பற்றேன். எனக்கு காந்தியை முதலில் படித்த காரணத்தினால் எது வசதியான கட்சி, எது ஆளுங்கட்சி, எங்கே போக வேண்டும். எம்ஜிஆர் கட்சிக்கு எனக்கு ஒரு பெரிய அழைப்பு வந்தது. நான் காமராஜ் கட்சியில் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தேன். அப்பொழுது பெரிய அழைப்பு வந்தது. ஆரம் வீரப்பன் மூலம். ஆரம் வீரப்பன் மூலம். அவருக்கு என்னை தெரியும், நம்முடைய பகுதி மக்களெல்லாம் அவருக்கு தெரியும். வீணா போவா என்று என்னை ரொம்ப அழைத்தார். மாவட்ட தலைவராக்கியிருப்பார், பிறகு எம்எல்ஏ ஆகிருக்கலாம், மந்திரி ஆகிருக்கலாம். எல்லாமே நீண்ட அரசியல் வாழ்வு தடத்தில் அமைந்திருக்கும். காமராஜரை பின்பற்றி விட்டு எம்ஜிஆரை பின்பற்றுவதில் எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. எம்ஜிஆர் குறைவான மனிதர் என்று இல்லை, என்னதான் இருந்தாலும் அவர் சினிமா தானே. இது என்ன 10 ஆண்டு தியாக வாழ்க்கை உடையவர், 10 ஆண்டு முதலமைச்சராக இருந்தவர் என்ற பெரிய அது காந்திக்கு அப்புறம் ராஜாஜி, காமராஜர், இவர்கள் தான் அந்த வரிசைப்படி எனக்கு பிடிக்கும். அதனாலே அது வரமாட்டேன்னு சொல்லிவிட்டேன். பின்னால் ஒரு உலகத்தமிழ் மாநாட்டுக்கு என்னை ஆரம் வீரப்பன் அழைத்தார். அப்பொழுது வலம்புரி ஜானும் நானும் அந்த உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடந்தது. அதில் பேசுகிற போது வலம்புரி ஜான் ரொம்ப பாராட்டி, நான் அப்பொழுது காங்கிரஸ் அந்த இதுகளில் தான் இருந்தேன். பழகற்பையா ஒரு ஆபரணம் என்று வலம்புரி ஜான் பேசினார். இவர் பேசி முடித்த பிறகு ஆரம் வீரப்பன் பேசினார். ஆபரணமாக இருந்தால் போதாது, அது ஆரணங்கின் கழுத்தில் இருக்க வேண்டும் என்று பேசினார். இதெல்லாம் மறக்க முடியாத. எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் சந்திச்சிங்களா? எம்ஜிஆர் தெரியும், எனக்கு சினிமாவில் இருந்ததுனால் அவருக்கு என்னை லேசாக தெரியும். அவளுடைய பெரிய பழக்கம், ஆழ்ந்த பழக்கம் இல்லை. ஆனால் ஆரம் வீரப்பன் மூலமாக அந்த அழைப்பு எனக்கு. கமால் என்கின்ற ரசிகர் மன்ற தலைவர், அவர் தான் மாவட்டத்திற்கே, அவர் தான் என்னை வந்து ஆரம் வீரப்பன் உங்களோடு பேச வேண்டும் என்கிறார். பிறகு எம்ஜிஆர் பேசுவார், வாருங்கள் என்று சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினார்கள். காமராஜராக இல்லாவிட்டால் கண்டிப்பாக போயிருப்பேன். காமராஜரை விட்டு எப்படி எம்ஜிஆரோடு போவது என்கின்ற ஒரு. எம்ஜிஆர் அழைத்த போது அதிமுகவுக்கு போகாத நீங்கள் அதுக்கு பின்னாடி ஜெயலலிதாவுடைய அழைப்பு என்னன்னு சொல்றது? ஆமாம். ஆனால் அந்த அம்மா நன்றாகத்தான் இருந்தார்கள். கடைசியில் ஒரு சின்ன இது, நானும் வாயை வைத்து கொண்டிருக்க மாட்டேன், அவர்களும் ஊருக்க மாட்டார்கள். அதனால் ஏற்பட்ட ஒரு நிலைப்பாடு ரொம்ப என்னை வந்து ரொம்ப கொண்டாடி வைத்து கொண்டார்கள். அப்புறம் மற்றவர்களெல்லாம் தம்பித்துறையும் நானும் போவோம். தம்பித்துறை கீழே வந்து கும்பிட்டு எந்திரிப்பார், நான் பையை ஒதுங்கி கொள்வேன். உட்காருங்கள் என்று சொல்ல நான் உட்கார்ந்து கொள்வேன். ஒன்றும் என்னை ஒருபோதும் அதுபோல் நடத்தியதே இல்லை. ஒரு முறை விஜயகாந்தை பற்றி என்னை கட்டுரை எழுதி சொன்னார். நிறைய கூப்பிட்டு சொல்லுவார்கள். தம்பித்துறை என்னிடம் சொன்னார், ரொம்ப உங்களை அம்மா கொண்டாடுகிறார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள், ரொம்ப அளவுக்கு அதிகமாக யோசனை சொல்வது போல் தெரிகிறது, அது எனக்கு சரி என்று படவில்லை. இவ்வளோ யோசனை சொல்லாதீங்க, நம்ம வேலை அம்மாவோடு இருக்கிறது ஒரு பலம், நம்முடைய இடத்தில் நாம் இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தம்பித்துறை என்னிடம் சொன்னார். நான் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி, கருணாநிதி ஆட்சியில் இருந்தால் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி, இலங்கை தமிழருக்காக போராட்டம் நடத்தி, காமராஜர் அரங்கிலே கூட்டம், பிறகு போராட்டம் அம்மா தலைமையில் என்று சொன்னபோது இதை என்னுடைய யோசனையை கேட்டுக்கொண்டு தம்பித்துறையும் வர சொல்லியிருந்தார்கள். அடுத்த நாள் வைத்து பேசுகிற போது சொல்லுகிறார்கள், தம்பித்துறை சொல்லுங்கள், அம்மா இவன் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டாமா, அம்மாவை பிடிச்சி கருணாநிதி கீழே இருக்கார், மேலேயும் எதிர்கட்சி 2 பேரும் சேர்ந்து உள்ளே வச்சுருவாங்க அப்படின்னு தம்பித்துறை சொல்கிறார் அம்மாட்ட. நான் வந்து இதுக்கு போராட்டம் நடத்த வேண்டிய இலங்கை தமிழருக்கு, அதில் அம்மா வந்து அந்த பழைய இதுகளையெல்லாம் நீக்கி இப்பொழுது ஒரு புதிய நிலைப்பாடு, அது ரொம்ப பெரிய அளவுக்கு நமக்கு போய் சேரும். கருணாநிதி உழட்டுகிறார், அவர் அவ்வளவு உண்மையாக இல்லை, கவனமாக இருக்கிறார் என்று நான் சொன்னேன். அது பிடித்திருந்தது அம்மாவுக்கு. சரி செய்வோம் என்று சொன்னார்கள். தம்பித்துறை கொள்கை பரப்பு செயலாளர், நான் இணை கொள்கை பரப்பு செயலாளர். அம்மா அப்போ என்னை போடுகிற போது சொல்லுவார், சம்பித்திரம் பணம் செலவழிப்பார், நீ வேலை செய்ய அப்படின்னாங்க. எல்லாம் தெளிவாக பேசுவார்கள். சம்பித்திரம் பணம் செலவழிப்பார், நீ வேலை செய்யுது. 2 பேரும் ரொம்ப சிநேகம். தம்பித்துறை நல்ல மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். அவர் வந்து இந்த போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னவுடன் தம்பித்துறை சொல்கிறார், அம்மா நிச்சயமாக கருணாநிதி ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார், அதனால் உங்களை பிடித்து உள்ளே வைத்து விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னு அடுத்தாப்புல பக்கத்தில் இருந்த நான் சொன்னேன், அதுதானே நம்ம நோக்கம், அம்மா உள்ளே போனால் தானே நம்ம எந்திரிக்க முடியும் அப்படின்னு ஒன்று. அவங்க முன்னாடியேவா? அம்மாவுக்கு முன்னாடியே. அம்மா உட்கார்ந்துருக்கிறார்கள், அம்மாவிடம் தானே இவர் பேசுகிறார். கற்பியா சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டாம்மா, இவங்க இந்த காமராஜ் முடாஜி இப்படி பழகி வந்தவங்கம்மா, இவங்க இப்படி தான் பேசுவாங்க,
அதெல்லாம் சரியாக வராதுமா, கருணாநிதி எப்போ நேரம்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு, பிடிச்சி உள்ளே வச்சுருவார், உங்களை வைப்பார் அம்மா உள்ளே பிடிச்சி அப்படின்னு. அம்மா பேசாமல் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், உள்ளே வைக்கிறது தான் நம்ம நோக்கம், வச்சா தானே நம்ம பெருசாக மறுபடியும் உலகத்தின் கவனத்தை ஈர்க்க முடியும்னு. சரி யோசிப்போம்னாங்க. அதுக்கப்புறம் இவர் போட்டு கலக்கிட்டார். அதெல்லாம் சரியாக வர அம்மா நீங்கள் ஒரு ஆள் போதும்மா ஆட்சிக்கு வர்றதுக்கு, இதுக்கு சிறைக்கு போகணுங்கிற கட்டாயமெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பெரிய பர்சனாலிட்டி உங்களை வச்சே வர முடியும்னு இப்படி போட்டு அவர் அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போக விடாமல் செஞ்சார். அப்புறம் அது அதோடு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்புறம் என்ன அவருடைய அலுவலகத்துக்கு கூட்டி கொண்டு போனார். அது வந்து மவுண்ட் ரோடில் அந்த உள்ள ஒரு சந்தில் இருக்குது, அந்த சுரங்கப்பாதைக்கு பக்கத்தில் ஒரு சந்தில் இருக்குது. இந்த தியேட்டர் இப்போ இடிச்சு விட்டாங்கள்ல, அதுக்கு பக்கத்தில் அவருடைய அலுவலகம். கூட்டி கொண்டு போய் ஸ்பெஷல் தோசையெல்லாம் வாங்கி அந்த கொடுக்க சொல்லி, என்ன இரு நம்ம பேசணும் அப்படின்னாரு. எல்லோரும் போயிட்டாங்க. இந்த ஆஃபீஸில் பல பேர், இந்த யோசனை சொல்கிற வேலையே வச்சுக்காத, நீ உருப்படவே முடியாதுன்னு. எனக்கு என்ன யோசனை தெரியாதுன்னு நினைக்கிறியா நீ? என்னை உன்னை விட நான் என்ன அனுபவம் அதிகம் உள்ளவேன். அம்மா சொன்னால் சரிம்மா, உனக்கு கையை வச்சு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருந்துச்சுன்னா சும்மா சரின்னு சொல்லு. அவர் சொல்கிறாரு என்கிட்ட ஆப்ஷன். நமக்கு இந்த வேலையை வச்சுக்க, நம்ம சரியாக வரலைன்னா அம்மா தீர்த்துருவாங்க. நம்மளோட யோசனை பெருசாக வந்தால் நம்மளை பெருசாக தூக்குவாங்க. நம்மளோட யோசனை தப்பாக போச்சுன்னா, இவனால் இடைஞ்சல் வந்துருச்சு, இவனால் பெரிய சிரமம் வந்துருச்சு அப்படின்னு நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இதனால் நமக்கு எதுக்கு இன்னொரு கட்டம் நமக்கு ஆபத்து இருக்கிற போது இந்த வேலைக்கு போக வேண்டாம். என்ன அம்மா என்ன சொன்னாலும், அம்மா சரிம்மா அதெல்லாம் சரியாக தான் சொல்லி, முதல்ல இந்த கட்சியில் நிலைக்கணும். அப்போ ஆட்சிக்கு வரல, நான் 5 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்தேன், அம்மாவோட 5 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக. இதெல்லாம் அவர் சொன்னதை என்னால் மறக்க முடியாது. அவர் இவ்வளோ பெரிய ஆள் கீழே விழுந்து கும்பிடுவார் அம்மாவை. நான் அவரும் உள்ளே போனோம். அந்த கதவை திறந்தோடனே இவர் தலையை பார்த்துக்கினேன், புடவையை பார்த்துக்கினேன், உடனே திடீர்னு ஆளை காணும், கீழே விழுந்துட்டார் அப்படியே அம்மாவுக்கு முன்னாடி. அதெல்லாம் அவங்க பெருமையாக தான் நினைப்பாங்க. அப்புறம் நான் இந்த பக்கமே நின்றுக்கிட்டேன். அம்மா கருப்பையா எங்கேன்னு கேட்டிருக்கேன். வந்தானே அப்படின்ட்டு கதவை திறந்து, என்னப்பா நின்றுட்டாருன்னாரு. அண்ணே என்னென்னு திடீர்னு தலையை காணாமல் போயிடுச்சு, என்னென்னு இதெல்லாம் பேசாதுவேன், வாழ்க்கையில் அதெல்லாம் மறக்க முடியாது என்னால். அப்புறம் உட்காந்துவேன். ரொம்ப மரியாதைக்குரிய ஆள் தம்பித்துறை, ரொம்ப தகுதியான ஆள், அவருக்கு எல்லாம் தெரியும். எதுக்கு நமக்கு ரிஸ்கே வேண்டாம், ஆமாம் சொல்கிறதுல என்ன சிரமம் இருக்குது. அதான் அவங்களுடைய, நம்ம அப்படி இருக்கிறது இல்லை, அதை சொல்லுவோம் இதை சொல்லுவோம், அது நல்லாவும் இருக்கும். என்னை கட்டுரையெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க, எவ்வளவோ கட்டுரைகள் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அம்மா என்னை தூக்கிட்டாங்க, நம்ம பதவி விட்டு வர வேண்டிய அளவுக்கெல்லாம் வருது இல்லை, இது வேண்டாம்ங்கிறது தான் அவருடைய கருத்து. கரெக்ட். நீங்கள் பொதுவாக சந்தித்த முதல் தலைவர்னா காமராஜ் ரொம்ப ரொம்ப அற்புதமான தலைவர். அதாவது நாங்கள் கள்ளுக்கடையை திறந்துட்டார் கருணாநிதி. நாங்கள் உடனே ஒரு பெரிய போராட்டம் நடத்தி 26 பேர் உள்ளே போனோம். எல்லாம் இளைஞர்கள், 23 பேர் இளைஞர்கள், 3 பேர் பழைய தியாகிகள், பழனியாண்டி, தியாகி பரமசிவம், அப்படி 3 பேர். அவங்க தான் வயசில் கூடினவங்க. அவங்கள மரியாதையாக வச்சுருப்போம். எங்கள் கமிட்டி கூட்டங்கள்லாம் அவங்கள உட்கார வச்சுருந்தா எதுவுமே செய்வோம். ஏன்னா தியாகிகள்ங்கிறதுனால அப்போ அவ்வளோ மதிப்பறிஞ்ச தியாகிகளுக்கு. அப்புறம் போனோன்னா 15 நாள் எங்களை ஜெயிலில். ஜட்ஜி கேட்குறாரு, எல்லாம் சின்ன பையலாக இருக்காங்களேன்னு, சும்மா ஒரு ஆர்வத்தில் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை தெரிஞ்சது அவன் தான். அவர் எங்களை விட்டுறலாம்னு நினைக்கிறாரு. சரி போங்க எச்சரிக்கை சொல்லி, ஆமாம் போங்க இனிமேல் இந்த வேலையெல்லாம் செய்யாதீன்னு எச்சரித்து விட்டுறலாம்னு நினச்சார் அவர். நாங்கள் தான் தெரிஞ்சே வந்தோம்னோன்னா அப்புறம் வேறு 15 நாள் உள்ளே போங்கடான்ட்டார். மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் போய் முத சிறை அனுபவம் பெற்றேன். அதுக்கப்புறம் 7 தரம் போயிருக்கேன்னு வச்சுங்க. அது தெரிஞ்சு காமராஜ் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டார். நம்ம கட்சியிலேருந்து அறிவிக்காமல் அவங்கெல்லாம் வந்து ஓலமிடும் மாதர் குரல் ஏலமிடும் போரே கேட்கவில்லையான்னு நாங்கள் மறிய பண்ணி ஒருத்தனும் உள்ளே போக முடியல. வெக்கப்பட்டு அங்கிட்டு நின்றுட்டாங்க. தாசில்தார் இவங்களை பிடிச்சி உள்ளே வச்சா தான் ஏன் அவங்க வருவாங்க, இவங்களை பிடிச்சி கூட்டின்னு வந்துட்டார். அப்புறம் போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் உடனே குன்னக்குடி தங்கவேலன்னு ஒரு ஜில்லா கமிட்டி செக்ரட்டரி இருந்தார். அவர்கிட்ட சொல்லி இந்த பையங்களை வர சொல்லி நான் பார்க்கணும். அவருக்கு எங்களுக்கு தெரியாது. காரைக்குடியில் இருந்த பழைய தியாகிலாம் சேர்ந்து தான் என்ன தலைவராக்குனாங்க. நல்ல பையனாக இருக்கேன், ஆர்வமாக இருக்கேன்னு ஆக்குனாங்க. 25-27 வயசில் ஆகிட்டேன். அப்புறம் காமராஜுக்கு 2 முரட்டு எலுமிச்சம்பழம், அவ்வளோதான். இந்த மாதிரி சால்வை பொறுத்தல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நூல் சீட்டத்தை போட்டால் கழுத்தில் வாங்கிக்குவார், பிறகு கையில் சுற்றிக்கினே பேசுவார், அவ்வளோதான். ரொம்ப எளிமை. அதிகபட்ச பெரிய ஜில்லா கமிட்டி தலைவர் பெரிய கதர் துண்டு போடுவாங்க, அவ்வளோதான். நம்ம எலுமிச்சம்பழம் கொடுத்தோன்னா 2 பெரிய எலுமிச்சம்பழம் வச்சுருந்தேன். வைரவன் வந்து ரசம் வைக்கிறதுக்கு எடுத்து போயிட்டார். எப்படி தலைவர்கள் பாருங்கள், இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது.
நான் வாழ்நாளில் காமராஜ் மாதிரி ஒரு பெரிய தலைவர்கிட்ட பழக கிடைச்ச வாய்ப்புங்கிறது ரொம்ப பெரிய வாய்ப்பு. தோளில் அடிப்பார், ரொம்ப இருப்பார், அதெல்லாம் ரொம்ப நல்லா பழகுவார். 6-7 ஆண்டுகள். அப்போவே கருப்பையாக தான் இந்த தொகுதியில் நிறுத்த போகிறோம், அவனை டெவலப் பண்ண சின்ன பையனாக இருக்கேன் அப்படின்னு நெடுமாறன்கிட்ட கூப்பிட்டு சொன்னார். நெடுமாறன் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே சொன்னார். அப்புறம் நெடுமாறன் மதுரைக்கு வா, என்னோட இரு, நம்ம வண்டியில் போகலாம் வரலாம் எல்லா இடத்துக்கும். அப்புறம் நாங்கள் அவரோட சேர்ந்து தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலையும் காமராஜர் பார்க்குறது அப்படிலாம் இருந்துச்சு. நல்ல இது. அப்புறம் பெரிய கூட்டம் ஒன்று நடத்தினேன். காந்தி சதுக்கத்தில் சாமி அம்பு போடுற அன்னைக்கு தவிர அவ்வளோ பெரிய கூட்டம் கூடாது, காமராஜர் கூட்டுனுச்சு. ரொம்ப மகிழ்ந்துட்டார். ஒரே ஒரு போஸ்டர், இடம், தேதி, கூட்டம் நடக்கிற இடம், தலைவர் காமராஜ் பேசுவார், அவ்வளோதான். அடித்து ஒட்டிட்டேன். ஜில்லாம் கொடுத்தேன். ஏன்டா எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷனாக தெரியலையே, ஏன் எங்கள் பேரெல்லாம் போடல அப்படின்னு. என் பேரை போட்டுக்க, உன் பேரே போட்டுக்கலையா நீ? அவர் ஸ்ரீரங்கமில் இருந்தார். ஏப்பா எங்கள் பேரெல்லாம் போடலாம்ல, பெரிய போஸ்ட் அடித்து ஜில்லா பூரா ஓட்டிட்டேன். 500 போஸ்ட். பயங்கர கூட்டம் கூடிடுச்சு. வேறு யாருமே பேரே இல்லை. அவர் பேசுவார், இடம் அவ்வளோதான். அதெல்லாம் காமராஜெல்லாம் அவன் எல்லாம் நான் அப்போ அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினேன். அப்போல்லாம் மைக் ஸ்டாண்டு வச்சுருக்கோம், இந்த போடியம் எல்லாம் கிடையாது. காமராஜுக்கு பக்கத்தில் இந்த ஸ்டாண்டுக்கு முன்னாடி நின்று பேசுவோம். இப்படி இருப்பார், இங்கே இப்படி எட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருப்பார். மேடை அமைப்பு அப்படி தான் இருந்துச்சு. நான் பேசிக்கிருந்தேன். இவரை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேசினேன். விருதுநகர் அல்ல இவருக்கு உரைகள், தங்கத்தை உரைப்பதற்கு அதற்குரிய கல்லில் தான் உரைக்க வேண்டுமே தவிர அப்படி இப்படின்னு சொல்லி காமராஜரை தோக்கடிச்சிட்டாங்கிற கோபத்தில் விருதுநகரை ரொம்ப சாடி பேசி கொண்டு இருந்தேன். அப்புறம் இழந்தது நீங்களே தவிர அவர் இல்லை அப்படி இப்படியா ரொம்ப ரொம்ப பாராட்டி பேசி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு நெருத்துன்னு சட்டையை பிடிச்சி இழுக்கிறார். என்ன ஒன்று மைக்கத்துக்கு நான் அந்த பக்கம் போயிட்டேன். இவர் பேச விட மாட்டாருங்க, நான் பேசாமல் விட மாட்டேன்ட்டு. காமராஜ் வாழை பற்றிக்கின்னு சிரிக்கிறாரு. கூட்டம் விழுந்து விழுந்து சிரிக்குது. மறக்க முடியாத அனுபவம் அதெல்லாம். ஆமாம். அப்புறம் பேசி முடிச்சோன்னா ரொம்ப பெரிய மாதிரி அதிகமாக புகழ்றதே விரும்ப மாட்டேன். வெட்கப்படுவான். நீங்கள் எப்படிலாம் அரசியலில் ஈடுபட்டதை உங்களுடைய குடும்பத்தினர் ஆதரிச்சாங்க. எங்கள் தகப்பனார் காங்கிரஸ்காரர் தான். அவர் கதை சட்டை தான் என் வாழ்க்கை புறப்படுவாங்க. எங்கள் சாமி வீட்டில் காந்தி வீட்டு சிலை ஒன்றும் இருக்கும், சாமி வீட்டு படங்களோட. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் தகப்பனாருக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுருக்குன்னு. எல்லாம் சாமி முருகன் அது இதெல்லாம் வச்சுருக்கோம், விநாயகர்லாம். அந்த சாமி வீட்டில் காந்தி வீட்டு சிலை ஒன்று இருக்கும். அருமை. ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. அவரை ஒரு கடவுள் மாதிரி தான் நினச்சிருக்காங்க பழைய கால மனிதர்கள். அந்த மாதிரி அவங்க அதில் ஒன்றும் இது இல்லை. தொழில் கெட்டு போயிடும் ஒன்று. அப்படி பொது வாழ்க்கைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே அதில் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அது நல்ல கட்சியில் தான் சேர்ந்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு காமராஜ் காந்தியெல்லாம் பிடித்ததுனால அவங்க நேரடியாக பங்கு கொண்டதில்லை. இருந்தாலும் அவங்க கதர் தான் போடுவாங்க. அதனால் அதுக்கு உற்சாகப்படுத்தினான். இன்றைக்கு அரசியலை பற்றி ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு இருக்குது. எல்லா கட்சிகளை பற்றியும் எந்தெந்த கட்சியில் என்னென்ன தப்பு அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் பல விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் பல கட்சிகளில் மாறி மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலை எதனால் ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், இவர்களுக்கு ஒன்று புரியவில்லை. இந்த சும்மா திமுகவில் கண்டவெல்லாம் கண்டதை பேசுவான். நான் ஒன்று சொல்கிறேன், படப்பிடிப்பு தளத்தில் விஜய் அந்த காலகட்டத்திலே அரசியலை பற்றி பேசுவார். அப்போ நிறைய பேசுவார். இல்லை நிறைய சம்பாரிச்சிட்டேன், கொஞ்ச நாள் பொது வாழ்க்கையில் நம்ம எதாவது செய்யணும், நான் அரசியலுக்கு வந்தால் சரியாக இருக்குமா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த உங்களுடைய புகழ் ஒரு வரையறைக்கு உட்பட்டது அப்படின்னே சொன்னேன். நான் பொது வாழ்க்கையில் வர்ற பேர் நிலையானது. நீங்கள் அவர் இதைத்தான் புகழ் நினைத்து கொண்டிருக்கார். நம்ம பார்க்குறதுக்கே கூடி நிற்கிற புகழ் பெரும் புகழ். இதெல்லாம் உண்மைதான்.